அல்வா செய்யணும், அதுவும் 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாயில் வச்சதுமே கரையக்கூடிய இந்த அல்வா செய்கிறதுக்கு 1/2 கப் கோதுமை மாவு போதும். 10 நிமிஷத்தில் இந்த அல்வாவை செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1/2 கப் நெய் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 கப் கோதுமை மாவும் சேர்த்துட்டு கோதுமை மாவை கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். ஸ்டவ் லோ டு மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். ஏன்னா ஸ்டவ்வை நம்ம ஹையில் வச்சோன்னா கோதுமை மாவு கருகி போயிட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கைவிடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்திலேயே கோதுமை மாவு இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகும். இந்த டைமில் 1 கப் தண்ணீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். தண்ணி சேர்த்த உடனேயே கோதுமை மாவு திக்காக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் இது கூட 1/2 கப் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இடைவிடாமல் அல்வாவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ரெண்டு 3 நிமிஷத்துலேயே அல்வாலேருந்து நம்ம சேர்த்த நெய் பிரிய ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நெய் பிரிஞ்சு வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷம் கூட தேவைப்படாதுங்க. சீக்கிரமே இந்த அல்வாவை நம்ம செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அன்னம் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.